ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜெல்லி செய்ய ஆரம்பிக்கலாம். ஜெல்லி செய்கிறதுக்கு நான் அகர் வாங்கியிருக்கேன். அகர் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 10 கிராம் இருக்கும். இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. அகர் ஓரளவு சாஃப்டாகி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அகர் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ ஜெல்லி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் ஊற வச்சிருக்கிற அகரை சேர்த்துக்கலாம். அகரை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஊற வச்சுட்டு சேர்த்தோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்க, அகர் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது சரியாக இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சமமான அளவுகளில் ஊற்றிக்கலாம். இதுக்கு பதிலாக டம்ளர் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பவுல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். நான் இதில் கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு கலர். இதில் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ சேர்த்துக்கோங்க. கலர் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதில் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இதில் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். சூடாக இருக்கும்போதே இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறிடுச்சுன்னா இது செட்டாக ஆரம்பிச்சிரும். இதில் பால் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா செட்டாகி வரட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு. நல்லா செட்டாகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை கப்புலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஒரு கத்தி எடுத்து அதோட ஓரங்களில் லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா ஜெல்லியையும் கப்புலேருந்து எடுத்துடலாம். குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜெல்லி சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.